நான் வாங்காத பணத்துக்காக என்னை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது பொய் வழக்கு என்று தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைப்புலி எஸ் தானு தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலை சேர்ந்த திரையரங்க உரிமையாளர் ஒருவர் கலைப்புலி எஸ் தானு தமக்கு ரூபாய் 2 லட்சம் தர வேண்டும் என்று உள்ளூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் தானு சார்பில் வழக்கறிஞர்கள் உரிய நேரத்தில் ஆஜராகவில்லை. இதைத் தொடர்ந்து கலைப்புலி தானுவை கைது செய்ய நாகர்கோவில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து கலைப்புலி தானு கூறுகையில், இது பொய்யான வழக்கு. நான் தயாரித்த திருமகன் படத்தை வாங்கி திரையிட்டவருக்கும் இந்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இடையிலான பிரச்சனையில் தேவையில்லாமல் என் பெயரை இழுத்து வழக்கு தொடர்ந்துள்ளனர். அந்த தியேட்டர் உரிமையாளரிடம் நான் 1 பைசா கூட வாங்கவில்லை. எந்த வகையிலும் சம்பந்தமில்லாத என் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார் அந்த தியேட்டர் உரிமையாளர். அவரிடம் ரூபாய் 2 லட்சத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றும் நிலையில்லா நான் இருக்கிறேன் என்றார். தன்னை தேடி வரும் எத்தனையோ சினிமாக்காரர்களுக்கு கேட்காமலேயே உதவி செய்பவர் கலைப்புலி தானு. அது திரையுலகில் உள்ள அனைவருக்கும் தெரியும். கோடிக்கணக்கில் செலவு செய்பவர் கலைப்புலி எஸ் தானு. அது மட்டுமல்ல, கோவில் கிராமங்களுக்கு அடிப்படை வசதி செய்தல் என நல்ல காரியங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்பவர் கலைப்புலி தானு. அவர் மீது இப்படி ஒரு வழக்கு தொடர்ந்திருப்பதே மோசடியானது, உள்நோக்கம் கொண்டது என திரையுலகினர் கருத்து தெரிவித்துள்ளனர்.